இன்றுதான் நீங்களோ நானோ உயிரோடு இருக்கும் கடைசி நாள் என்று நினைத்தால் என்ன செய்வோம்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் அதை தான் சொல்கிறார். பாவம் மயக்கிவிடும். பாவ இயல்புகள் நம்மை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும். நன்மை செய்ய வேண்டுமென்றால், இயேசுவின் வழி நடக்க வேண்டுமென்றால் இன்றுதான். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற பொழுது பயமில்லாமல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது முடிவில்லா வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்திலே நோய் இருக்காதா, பயம் இருக்காதா, கவலை இருக்காதா, கஷ்டம் இருக்காதா, எல்லாம் இருக்கலாம். நற்செய்தி வாசகத்திலே அந்த கூவி அழைத்து குணம் பெற்று கொண்டதை போல இயேசுவை கூவி அழைப்போம். நான் விரும்புகிறேன், நீ நலமடைவாய் என்று இயேசு சொல்வார். உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் எல்லாமே கிடைக்கும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் இறைவனோடு என்றென்றும் வாழும் அந்த முடிவில்லா வாழ்வு. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த நாள் பொழுது முடிகிற பொழுது நம்மையே நாம் ஆய்வு செய்து கொள்வோம். இந்த நாள் நான் தயாரா? இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.